செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜகவிடம் அதிமுக அடகு வைக்கப்பட்டு விட்டதாக அமைச்சர் சேகர்பாபு கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். மதுரையில் நடைபெற்ற முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து விமர்சனங்கள் அடங்கிய ஒரு வீடியோ ஒளிபரப்பப்படுது. அப்பொழுது மேடையில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அது ஒன்றுமே பேசாம வேடிக்கை பார்த்தாங்க. இங்கதான் இருப்பார் கிரீனியஸ் ரோட்லாம் எடப்பாடி போய் கேட்கறது தானே. அதாவது அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். மேடையிலே பேசுபவர்கள் எவராக இருந்தாலும், ஏன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற எச் ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். திராவிடம் இனி தமிழகத்திலே கோலோச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல, ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான். எங்களை பொறுத்தளவு எங்களுடைய முதல்வருடைய நிலைப்பாடு அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம். நேற்றைய மாநாடு கடந்து சென்ற மாநாடு, கூடி கலைந்த மேக கூட்டம் போல் கலைந்த மாநாடு. கொள்கை கூட்டம் என்பது வேறு, கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு, கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு. அது கூட்டிய கூட்டம். ஆகவே அது ஒரு நாள் கூத்து, நேற்றோடு முடிவு. அண்ணாவை விமர்சிக்கும் மேடையில் இருந்து அதிமுகவை அடகு வைத்து விட்டனர் என்று அமைச்சர் சேகர்பாபு கூறியிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம்.